இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நாகக்கன்னி, அதாவது நாகக்கன்னி அம்மன். நாகக்கன்னி வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த நாகக்கன்னிகள் எப்படி உருவானாங்கன்னா வாங்க இத பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு கதை சொல்றேன் சார். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி. பொதுவா நல்ல பாம்புக்கு ஒரு தெய்வீக குணம் உண்டு. பாம்புகள்ல ஏகப்பட்ட பாம்பு வகைகள் இருந்தாலும் நல்ல பாம்பு தெய்வ சக்தி வாய்ந்த பாம்புன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி எங்க பார்த்தாலும் நாகத்தை வச்சு வழிபடுவாங்க. ஏன்னா நாகத்துக்கு தெய்வ சக்தி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நாகம்தான் இங்க நாகக்கன்னி, அதாவது நாகக்கன்னி அம்மனா உருவம் எடுக்கிறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு நாகப்பாம்பு கிட்டத்தட்ட 20 வருஷம் யார் கண்ணுலயும், அதாவது மனிதர்கள் கண்ணுல படவே கூடாதுன்னு ஒரு ஐதீகம் ஒண்ணு இருக்கு. 20 வருஷம் வரைக்கும் அந்த நல்ல பாம்பு ஏதாவது ஒரு அம்மன் கோவில்ல இருக்க அம்மன் கிட்ட அந்த நாகப்பாம்பு முறையிடுமா. ஏதாவது பெண் தெய்வம் இருக்கிற அம்மன் கோவில்ல இந்த நாகப்பாம்பு வந்து அம்மன் பக்கத்துல இருந்து தினமும் தரிசிச்சுட்டு போகுமா. பௌர்ணமி, அமாவாசை இந்த 2 நாட்கள்ல இரவு நேரங்கள்ல அந்த நாகப்பாம்பானது யாருக்கும் தெரியாம ஆள் நடமாட்டம் இல்லாத போது அம்மனை வந்து தரிசிச்சுட்டு திரும்பி அது இடத்துக்கே போயிடுமா. இதே மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த அம்மன் கிட்ட முறையிட்டு வேண்டுதல் வச்சு தவம் இருக்குமா. அடிக்கடி மனிதர்கள் இல்லாத நேரத்துல கோவிலுக்கு வந்துட்டு போகுமா. இந்த 20 வருஷத்துல ஒரு வாட்டி கூட யார் கண்ணிலையும் அந்த நல்ல பாம்பானது படவே கூடாதாம். இந்த மாதிரி அம்மனை வணங்கி தவம் இருந்து 20 வருஷமா தலைமறைவா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துவிட்டு வந்தால் அந்த நாக பாம்பானது தெய்வ சக்தி எடுக்குமா. அப்படின்னா தெய்வ சக்தி எடுக்கும் போது அந்த நாகத்துக்கு மனித உருவம் கிடைக்குமா. 20 வருஷம் தவம் இருந்து முடித்து விட்டால் மனித உருவம் எடுக்கிற அளவுக்கு சக்தி கிடைச்சி 20 வருஷம் முடியிற அன்னைக்கு பௌர்ணமி நாள்ல அந்த நாகத்துக்கு மனித உருவம் கிடைக்குமா. அதுக்கு அப்புறம் அது நாகக்கண்ணின்னு ஒரு வரத்தை வாங்கி மனித உருவம் மாதிரி உருவம் எடுத்து யாருக்காச்சும் ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கும் போது ஒரு பெண் வடிவத்துல வந்து உதவி செஞ்சுட்டு திரும்பி காணாம போயிடுமா. இந்த மாதிரி நிறைய நிகழ்வை அது செலுத்துமா. எல்லாருமே அதை பார்த்த உடனே இங்க நாகப்பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கு, நாகக்கன்னி வந்தாங்க, என்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்திருப்பாங்களாம். அதுக்கப்புறம் எப்பயாச்சும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மட்டும் வந்து காட்சி கொடுத்துட்டு போவாங்களாம். மனித ரூபத்துல வந்து இந்த மாதிரி உதவிலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போதுதான் தெரியுமா வந்ததே ஒரு பாம்புன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுமா இதுதான் நாகக்கன்னின்னு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நாகப்பாம்பு 20 வருஷம் தவம் இருந்து அந்த தவத்தை முடிக்கும் போது அது நாகக்கன்னியா மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த நாகக்கன்னியானது அந்த அம்மனை காத்துக்கிட்டே வாசல்ல காவலுக்கு நிக்குமா. அதனாலதான் சில கோவில் வாசல்ல நாகக்கன்னியோட சிலைய வச்சு வழிபடுறாங்க. இதுதான் நாகக்கன்னியோட, அதாவது நாகக்கன்னி அம்மனுடைய வரலாறு. நாகக்கன்னிய நீங்க வழிபட்டு வணங்குனா அது வீடு தேடி வர அளவுக்கு சக்தி படைச்சதா இருக்குமா. ஒருத்தவங்கள அதுக்கு பிடிச்சிடுச்சுன்னா அவங்கள வீடு தேடி வந்தே பார்த்துட்டு போகுமா நல்ல பாம்பு ரூபத்துல. யாருக்கெல்லாம் இந்த நாகதோஷம், பாம்புகள்னால ஏற்படுற சில பல தோஷங்கள் இருந்தால் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த நாகக்கன்னிய வழிபட்டு அது சன்னதிக்கே போய் நெய் விளக்கு போட்டு தேங்காய் மேல் கற்பூரம் ஏற்றி 3 முறை தலையை சுத்தி உடைச்சா இந்த நாகதோஷமானது விலகிடும். உங்க வாழ்க்கையில நாகக்கன்னி அம்மன் பற்றிய அனுபவம் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.